بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நவீன வர்த்தக முறைகள் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இஸ்லாமிய வங்கி முறைகள் ஒரு ஆய்வு என்ற தலைப்பின் கீழே சமகாலத்தில் பரவலாக காணப்படுகின்ற பல நாடுகளில் காணப்படுகின்ற ஷரியத் வங்கிகள் என்ற பெயரில் இயங்கக்கூடிய இஸ்லாமிய வங்கிகள் இயங்கக்கூடிய முறைகள் இஸ்லாமிய ஷரியத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை அவர்களுடைய வர்த்தக முறைகளை நாங்கள் அடிப்படையாக வைத்து பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அதிலே 2 கட்டங்களை நாங்கள் பார்த்தோம். முலாரபா என்ற முறையில் கூட்டுறவாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முறையை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். நிறுவனம் வங்கியும் வாடிக்கையாளர்களும் இரு சாராரும் அவர்களுடைய கூட்டுறவை மேற்கொண்டு முதலீடு செய்து பெறக்கூடிய லாபத்தில் வாடிக்கையாளர்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய விதத்திலே ஒரு வர்த்தக முறையை செயல்படுத்துகிறார்கள். அது எப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக முராபஹா என்று சொல்லக்கூடிய தவணை முறையில், அதற்கு இன்னொரு வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள், பைஉல் முஅஜ்ஜல், தவணை முறையில் வியாபாரம் செய்வது என்றும் பயன்படுத்துவார்கள். இப்படி தவணை முறையில் வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் எப்படி ஒரு பொருளுடைய விலை தாறுமாறாக அதிகரிக்கிறது, லாபத்தை தெளிவாக எடுத்து காட்டினாலும் அந்த லாபம் காலதாமதத்தின் காரணமாக ஏற்பட்ட லாபம் என்பதும், அப்படி லாபம் வைக்கின்ற நேரத்தில் அதிலே கண்டிப்பாக வட்டி கலக்கிறது, அந்த வட்டியை நாங்கள் கட்டுவதற்கு உடன்படுகிறோம். எனவே முராபஹா முறையில் நாங்கள் வாகனங்களை வாங்கினால் அது கண்டிப்பாக வட்டியில் சேர்ந்து விடும் என்பதையும் நேற்று பார்த்தோம். இதற்கு இஸ்லாமிய வங்கிகள் முராபஹா என்ற பெயரில் சாதாரண பாரம்பரிய வங்கிகள் செய்யக்கூடிய ஃபினான்ஸுக்கு வாகனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்குறாங்க. அடுத்தது அவர்கள் செய்கிற ஒரு முறை என்னென்று சொன்னால், இஜாரா என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். இஜாரா என்ற வார்த்தையில் அது என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், கூலிக்கு கொடுக்கறது தான் இஜாரா என்று சொல்கிறது. அஜ்ர் என்ற வார்த்தை கூலியை குறிக்கும். அப்போ இந்த அஜ்ர் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை தான் இஜாரா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இஸ்லாமிய வங்கிகள் இஜாரா என்பதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், பாரம்பரிய வங்கிகள் சாதாரணமாக அவர்கள் லீசின் என்ற பெயரில் எதை செய்வாங்களோ அது அப்படியே இவர்கள் இஜாரா என்ற பெயரில் செய்கிறாங்க. எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு சில மெத்தடுகளில் மாற்றங்களை பண்ணி லீசிங்கை ஆகுமானதாக்குவதற்கு சில முயற்சிகளை செய்திருக்கிறார்களே தவிர, மற்றபடி லீசிங்கில் எது உள்ளதோ அதுதான் இங்கே இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஒருவருக்கு ஒரு வாகனம் தேவைன்னு சொன்னால் அவர் இஸ்லாமிய வங்கியை நாடலாம். இஸ்லாமிய வங்கிக்கு அவர் எந்த வாகனத்தை வாங்க வேண்டும் என்று சொல்வாரோ முராபஹா முறையில் அவர்கள் என்ன செய்வார்கள், வாகனத்துக்கு லாபம் வச்சு கொள்வனவு விலை வச்சு
அதுக்குரிய செலவினங்களை வச்சு எல்லாம் வாகனத்துக்குரிய அந்த விலையை தீர்மானிச்சிருவாங்க. இந்த முராபாகல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த இன்னொன்றும் வந்து சேருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறக்காத உயிரினத்தை விற்காதீர்கள். அதாவது இல்லாத ஒரு ஒட்டக குட்டியை விற்கலாமான்னு கேட்டா, ஒட்டகம் வந்து ஈண்டெடுப்பதற்கு முன்னாடி அந்த குட்டியை வந்து விலை பேசக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணுறாங்க, இஜாரால முராபாக கலந்துருக்கும், முதாரபாவும் கலந்துருக்கும். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றோட பின்னி பிசைஞ்சு தான் இருக்கும். இவங்க முராபா முறையில் இப்போ வாகனத்தை வந்து கொள்வனவும் செய்வாங்க. இப்போ இவங்க இல்லாததை தானே இவங்க விற்கிறாங்க. இவங்களோட கையில் இருந்ததா, அமானா வங்கியோ பீப்புள்ஸ் லீசிங் எந்த வங்கியோ அவங்க வந்து அவங்களோட கையில் கார் சேல்ஸ் அவங்க நடத்துகிறாங்களா, அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வாகனங்களை விற்கிறாங்களா, விற்கலை. அல்லது ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் ஒரு 100-150 சல்வார் வாங்கித்தாங்க இப்படியும் கேட்கலாம். வாகனம் மட்டும் இல்லை, இப்படி வாங்கி கேட்குறாங்களே, இவங்க வந்து டெக்ஸ்டைல் நடத்துவாங்களா, நடத்த மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு போட் வாங்கி வேணும் மீன் பிடிக்க என்று வந்து யாராவது கடன் கேட்பாங்க. அப்போ இவங்க வந்து போட் வாங்கி கொடுப்பாங்க. இவங்க போட் வியாபாரம் பண்ணுறவங்களா, கையில் இருக்காது. ஆனால் என்ன செய்வாங்க, ஏற்கனவே இந்த துறையில் யாரெல்லாம் இந்த வேலைகளை பார்க்குறாங்களோ, யார் கார் சேல்ஸ் பண்ணுவாங்களோ, யார் போட்டை விற்பாங்களோ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க, இவருக்கு வந்து அந்த பொருளை விற்று தாரேன்னு அக்ரிமெண்ட் பண்ணி கொள்வாங்க. அப்போ இப்படி ஒரு இல்லாத பொருளை ஒன்றை விற்கிறதுக்கு உடன்படுறதும் தப்பு. சரி, அவங்க வந்து காட்டி இதுதான் பொருள், இந்த பொருள் தான் எனக்கு வேணும், அதை நீங்கள் வாங்கித்தாங்க, சரி நான் வாங்கி தர்றேன்னு ஒரு பொருளை காட்டி இந்த பொருளை நான் வாங்கி தர்றேன்னு உடன்படுறேன் தானே என்று அவர்கள் அதை நியாயப்படுத்த வந்தாலும் என்ன செய்வார்கள், மீண்டும் முராபாகவில் உள்ள ஒரு தவறை செய்வார்கள். என்ன தவறு, அவர் மார்க்கெட் ப்ரைஸுக்கு போயிட்டு அந்த வாகனத்தை வாங்குறதா இருந்தால் 10 லட்சத்துக்கு வாங்கலாம். ஆனால் வங்கியில் இவர் கடனுக்கு வாகனத்தை வாங்குறதுனால அவர் அந்த வாகனத்துக்கு 2 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் வைப்பார். வாகனத்துக்கு 1.5 லட்சம் ரூபா பர்ச்சேசிங் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்லி அது கொள்வனவு செய்வதற்கு சில செலவீனங்கள் மேற்கொள்ள வேண்டி வந்தது என்று 1.5 லட்சம் ரூபா சேர்ப்பாங்க. இவங்களோட லாபம் 2 லட்சம் ரூபான்னு வைப்பாங்க, 13.5 லட்சம் ரூபா மாறிடுது. இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு அவர் வாங்கலை, கைப்பட அவருக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை, கடன் அவர் காசு இல்லாமல் கடன் பெறுறதுனால 13.5 லட்சம் ரூபாய்க்கு ஒப்புக்கொள்கிறார். இவங்க முராபால் அதை எப்படி அங்கீகரிச்சாங்கன்னு சொன்னால், ஒப்புக்கொண்டார் தானே, அவர் அங்கீகரிச்சார் தானே, அதனால தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், வாங்குகிறோம் என்றாங்க. வட்டிக்கு அங்கீகரித்து தான் வட்டி கொடுக்குறான். வட்டி இத்தனை சதவீதம் என்று வட்டி கொடுக்குறவர் சொல்லுவார், சரி இத்தனை சதவீதம் தாரேண்டு எடுக்கிறவர் ஒப்புக்கொள்வார். ஒப்புக்கொள்றதுனால அனுமதி என்று ஆகாது. மார்க்கம் வந்து அது அங்கீகரிச்சிருக்குதான்றத பொதுவான விதியை பார்த்துடணும். அப்போ இதில் வந்து லாபம் கூட வைக்கிறது ஒன்று நடக்குது. இதில் என்ன பண்ணுவாங்களா, அந்த லாபத்தில் எல்லாம் லாபத்தை பார்த்து கொள்வனவு செலவை பார்த்து எல்லாத்தையும் ஒரு 15 லட்சம் ரூபான்னு வந்துச்சுன்னு வைங்க, அந்த 15 லட்சம் ரூபா என்ன செய்வார், இஜாரா செய்வார். அவருக்கு எப்படி இஜாரா செய்வார், நீங்கள் 5 வருடங்களுக்கு இந்த 15 லட்சம் ரூபா எங்களுக்கு என்ன செய்யணும், செலுத்த வேண்டும். எப்படி 5 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபா செலுத்தணும், 5 வருடங்களுக்கு 60 மாதம் வருமா, 12 5 60 60 மாதங்களுக்கு 15 லட்சம் ரூபா பிரிப்பாங்க. பிரித்து ஒரு தொகை ஒன்று வருமா, மாதத்துக்கு தொகை, அந்த தொகையை நீங்கள் எங்களுக்கு செலுத்துங்கள். இது முராபாகல செஞ்சாங்க. ஆனால் இஜாரால என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டிய இந்த தொகை எங்களுக்கு தரக்கூடிய கூலி. அந்த கூலி என்று ஏன் சொல்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாகனத்தை பயன்படுத்த தருகிறோம். ஏன் பொருள், இப்போ வங்கி தானே வாகனத்தை வாங்கி வச்சிருக்குது, வங்கியுடைய வாகனத்தை வங்கி யாருக்கு கொடுத்துச்சு, யார் வாகனம் தேவைன்னு சொன்னாரோ அவருக்கு ஹயருக்கு கொடுத்துருக்குதான். ஹயரை எப்படி தீர்மானிச்சாங்களா, சாதாரணமாக ஒரு வாகனத்தை கேப் சர்வீஸ் கொண்ட ஒரு சொந்தக்காரர் கார் ஓனர் இன்னொருத்தருக்கு ஹயருக்கு கொடுக்கறதா இருந்தால் அதுக்கென்று ஒரு விலையை வச்சிருப்பாங்க. வங்கியிட அந்த வாகனத்தில் மொத்த பெறுமதியை எடுத்து, மொத்த பெறுமதியை இவர் எத்தனை வருஷ காலத்துக்கு ஹயர் பண்ண போறாரோ அத்தனை வருஷ காலத்துக்கு பிரித்து அப்படிதான் கூலியை தீர்மானிப்பாங்களா, அப்படி தீர்மானிக்க மாட்டாங்க. ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கணும் என்றால் 10 லட்சம் ரூபா வீடு 2 வருஷத்துக்கு வாடகைக்கு எடுக்கணும். நான் 10 லட்சம் ரூபா 24 பிரித்து மாதத்துக்கு இத்தனை லட்சம் ரூபா கட்டுறேன் 10 லட்சம் ரூபா வீடை வாடகைக்கு எடுப்போமா, எடுக்க மாட்டோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்த வாகனத்துடைய செலவை மாத கணக்கில் பிரித்து அதை அந்த வாகனத்துடைய வாடகையாக என்ன செய்கிறாங்க, அறவிடுறாங்க. வாடகை அறவிடுறாங்க. 5 வருஷத்துக்கு அவர் வாடகை செலுத்துறாரு. 5 வருஷம் வாடகை செலுத்தின பிறகு அந்த வாகனத்தை பயன்படுத்தியவருக்கு அந்த வாகனம் சொந்தமாகுமா,
வாடகை கொடுத்தா சொந்தமாகாது. எத்தனை வருஷம் யாரும் வீட்டில் இருக்கலாம். கூலியை கொடுத்து கொண்டு இருந்தால் அது சொந்தமாகாது. இப்போ சொந்தமாக்குறதுக்கு வழி வேணும். அவன் கடன் தான் கொடுத்துருக்குறாங்க, கடனுக்கு வட்டி தான் எடுத்துருக்குறாங்க, அதுதான் கூலி என்ற பேரில் சேர்த்தாங்க. ஆனால் இப்போ கூலி என்ற பேரில் இதை எடுத்துட்டோம், இப்போ வாகனத்தை சொந்தமாக்கிடணும் அவனுக்கு. இதுக்கு என்ன வழி? எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் மாநாடு போட்டு யோசிக்கிறாங்க. மாநாடு போட்டு யோசித்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? அதை திரும்ப அவருக்கு விற்கிறோம், 5 வருஷம் அவர் பயன்படுத்தின பிறகு அவருக்கு விற்கிறோம் என்று ஒரு முடிவு எடுப்பாங்களாம். விற்பனை செய்வார்கள். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு வாகனத்தில் பொறுமதியை கட்டி முடிஞ்சு திரும்ப ஒருக்க விற்கணும். திரும்ப வாகனத்தில் பொறுமதி 15 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன் அவன் எடுப்பானா? எடுக்க மாட்டான். அப்போ 10 லட்ச ரூபா வாகனத்துக்கு அவர் 30 லட்ச ரூபா கட்ட வேண்டி வந்துடும். இதுக்கு என்ன பண்ணலாமா? பெரிய விலை வைக்காம ஒரு 1000 ரூபாய்க்கு விற்று போடுங்களேன். 1000 ரூபாய்க்கு விற்கிறது எப்படி தில்லு முள்ளன்னு பாருங்க. 1000 ரூபாய்க்கு விற்று போடுவாங்க. இது ஒரு ஏமாற்றம், பச்சை பளிச்செண்டு விளங்குதா இல்லையா? பளிச்செண்டு விளங்குது. இதனால சிலவங்க என்ன பண்றாங்க, இலங்கையில் கூட இந்த விற்கிற முறையை கையாளாம நாங்க கிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க, சும்மாவே கொடுக்குறோன்றாங்க, அன்பளிப்பு செய்கிறோம். என்ன கதைன்னு பாருங்க. ஒருத்தர் எனக்கு ஒரு ஊட கூலிக்கு தந்தாருன்னு வைங்க, நான் 5 வருஷம் கூலியை கட்டி கொண்டு இருந்துட்டேன். 5வது வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ஓனர் எனக்கு வீடை கிஃப்ட் பண்ணுவாரா? அப்படி கிஃப்ட் பண்ணா யாராவது ஒரு லேண்ட்லோர்டுக்கு வீடு சொந்தமா இருக்குமா? இருக்காது. பாருங்க, இவங்க சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு ரெண்ட் தாங்க, we will rent it to you so that you could enjoy the full usage of it. நாங்கள் அந்த பொருளை உங்களுக்கு என்ன செய்ய ரெண்ட்டுக்கு கொடுக்கிறோம், எனவே நீங்க தாராளமாக அதை அனுபவித்துக் கொள்ளலாம். அனுபவித்துக்கோங்க ரெண்ட்டுக்கு கொடுத்த வாகனத்தை அல்லது வீடை அல்லது வேறொரு பொருளை. அட் தி எண்ட் ஆஃப் தி அக்ரீட் ரெண்டல் பீரியட், அந்த ரெண்டல் பீரியட் ஒன்று இருக்குதே, கூலி காலம், அது முடிகிற நேரத்தில் we will give the asset to you so that you could also enjoy the full ownership of it. அந்த டைம்ல நாங்க அதை கிஃப்ட் பண்றோம், எனவே உங்களுக்கு அது சொந்தமாகவும் மாறுகிறது அப்படின்றான். இது என்ன பண்றது? என்ன, இந்த யூதர்கள் சில வேலை பார்த்தாங்களே, அல்லாஹ் தாலா சில விஷயங்களை தடுத்திருப்பான். அவங்களுக்கு பண்டி கொழுப்பு தடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, அதை கட்டியாக்கி அதை கப்பல்களுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்தினாங்களா இல்லையா? எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஹராம் என்றொன்னே, அப்போ ஏன் வேஸ்ட் ஆக்குறது, அதை ஏதாவது பண்ணி வேறொரு யூஸுக்கு கொண்டு வருவோம் என்று மாற்றிய மாதிரி என்ன செய்கிறாங்க, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்று விளங்கிருச்சு. லீசிங் கொடுக்க முடியாது, லீசினுக்கு வழியை பார்க்குறாங்க. லீசின் எப்படி கொடுக்குறாங்க, நாங்கள் எப்படி கொடுக்கலாம்? நாங்கள் கொடுக்குற வழிமுறையில் வந்தால் கூலி என்று எடுக்கிறோம், ஓனர்ஷிப் போகாது. அவன் லீசிங்கில் ஓனர்ஷிப் போயிடும். கடைசிக்கு அவன் எல்லா அவனுக்குரிய அந்த கட்டணத்தை செலுத்தின பிறகு கடைசி நேரத்தில் ஓனர்ஷிப் மாறிடும். இதில் ஓனர்ஷிப் மாறுறதுக்கு வழி இல்லை, ஏன்டா கூலி என்று நாங்கள் பித்தலாட்டம் பண்ணிட்டோம். அப்போ அந்த பித்தலாட்டத்தை சமாளிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம், நாங்கள் கிஃப்டாக கொடுக்குறோம் என்று பொய்யாக சொல்கிறார்கள். அந்த வாகனத்தை லீசினுக்கு எடுத்தவருக்கு, இஜாரா முறையில் எடுத்தவருக்கு தெரியும் அவர் கட்டுறது கூலி இல்லை, வாகனத்துடைய பேமெண்ட்டை தான் கட்டுறாரு, இன்ஸ்டால்மெண்ட்டை தான் கட்டுறாரு, அவருக்கு தெரியும். வங்கிக்கு தெரியும் நாங்கள் அவர்கிட்ட இருந்து அறவிடுறது கூலி இல்லை, அவர்கிட்ட இருந்து நாங்கள் லீசிங்கை தான் பெறுகிறோம், அவருடைய அந்த ஓனர்ஷிப்பை, உரிமையை பங்கு போட்டு ஒவ்வொரு பங்கா நாங்கள் மாதம் மாதம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றது இவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ லீசிங்க்கு போன்ற பாரம்பரிய வர்த்தக வணிகம் வங்கிகள் என்ன செய்வாங்க, அமௌண்ட்டை சொல்லுங்க, அந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் வாங்கி தர்றோம், எங்கட கையில் தான் ஓனர்ஷிப் இருக்கும், கடைசி டைமில் ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், உங்களுக்கு 5 வருஷம் நீங்கள் காலம் எடுக்கிறதுனால அந்த அமௌண்ட்டை 5 வருஷத்துக்கு நாங்கள் 60 மாதத்தில் பிரிச்சிருவோம், ஒவ்வொரு தவணைக்கு 10% என்று வட்டியை போடுவோம் என்று வட்டியை போட்டுருவாங்க. இவ்வளவுதான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பித்தலாட்டத்தை பண்ணுறாங்க. அவன் வட்டி என்று டிக்ளேர் பண்ணி எடுக்கிறான், இவன் வட்டிக்கு பதிலாக கூலி என்று ஒரு பம்மாத்து காட்டி இஸ்லாமிய வங்கி முறைக்குள்ளே இதை கொண்டு வருவதற்காக வேண்டுமென்றே முயற்சி செய்கிறார்கள் என்று தெளிவாக விளங்குது. ஹிஜாரா என்பது வட்டி என்பது இதிலிருந்து புலனாகிறது. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா, முஷாரக்கா என்ற ஒரு முறையை வைக்கிறாங்க. முஷாரக்கா என்று சொல்கிறது கூட்டு பங்குடைமை, கூட்டாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது. பார்ட்னர்ஸ் 2 பேரை விட கூடுதலாக இருக்கணும். 4 பேரை தாண்டி சென்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, 4 அல்லது 4க்கு கூட இருந்துச்சுன்னு சொன்னால் முஷாரக்கா முறையில் நாங்கள் வியாபாரம் செய்வோம் என்றுவாங்க.
2 பேர் வைக்கிறதா இருந்தால் முலாரபா முறையில் நீங்கள் வங்கிக்கு சேமிப்பு கணக்குகள் எடுங்க, சேமிப்பு கணக்குகளை நாங்கள் முதலீடு செய்கிறோம், அதில் வரக்கூடிய காசை எடுத்து நாங்கள் லாபம் தர்றோம் என்றுவாங்க. அதில் என்னென்ன தவறுகள் என்றதை நாங்கள் சொன்னோம். ஆனால் முஷாரக்கால என்னது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சொத்துக்கு சொந்தக்காரராக மாறுங்க. அதில் எப்படி அவங்க செய்கிறாங்கன்றது ஒரு உதாரணத்தை சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இதே மாதிரி ஒருத்தருக்கு வீடு வேணுமென்று வைங்க. வீடு வேணுமென்றவர் வங்கியை நாடுறாரு. எனக்கு இந்த வீடு 1 கோடி ரூபா பெறுமதியான வீடு, எனக்கு இதை நான் வாங்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. சரி, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவார், என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது, மீதி 50 லட்ச ரூபா வங்கி தாங்க, பேங்க் தாங்கன்னு கேட்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, சரி நாங்கள் உங்களுக்கு 50 லட்ச ரூபா தர்றோம், ஆனால் எப்படி, உங்களோட கைக்கு தரமாட்டோம். நானும் நீங்களும் சேர்ந்து என்ன செய்வோம், அந்த வீட்டில் ஓனராக மாறுவோம். ஏன் 50 லட்சத்தை போட்டு நானும் வாங்குறேன், உங்கள் 50 லட்சத்தை போட்டு நீங்களும் வாங்குங்க, 2 பேரும் கூட்டு சேர்ந்து 1 கோடி ரூபாய்க்கு அந்த வீடை என்ன செஞ்சிருவோம், வாங்கி விடுவோம். அப்போ இவர் சொல்லுவார், ஓகே வாங்குவோம். இப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் 2 பேர் கூட்டுறவில் சேர்ந்தாச்சு, இதில் 3-4 பேர் கூட சேரலாம். ஆரம்ப அடிப்படை முஷாரக்கா முறை இது. 2 பேர் சேர்ந்து வீடை வாங்கியாச்சு. வீடை வாங்கிய பிறகு அந்த வீட்டில் யார் இப்போ கூலிக்கு இருக்கிறது, வேறொருத்தருக்கு கூலிக்கு கொடுக்குறதா அல்லது 2 பேரில் ஒருத்தர் கூலிக்கு இருக்கிறதான்றது தீர்மானிக்கணுமா. அப்போ என்ன சொல்கிறாங்க வங்கி, நாங்கள் போய்ட்டு அந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கா வீடு தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் நீங்கள் கூலிக்கு இருங்க. ஏன் கூலிக்கு இருக்கணும், 100% உங்களோட சொத்து இல்லையா, அது இன்னொருத்தோட சொத்தே. 50% தான் உங்களுக்கு உரிமை, 50% பேங்க்குக்கு உரிமை. அதனால் நீங்கள் வாங்க வேண்டிய வீட்டுக்கு நாங்கள் ஒரு கூலியை தீர்மானிப்போம். வீடை வாங்கியாச்சு, இப்போ பேங்க் வந்து 2 பேரும் சேர்ந்து கூலிக்கு கொடுக்க போகிறோம். யாருக்கு, 2 பேரில் ஒருத்தருக்கு. ஓனருக்கு கூலிக்கு கொடுக்குற சம்பவம் இது. ஓனருக்கு கூலிக்கு கொடுக்குறாரு. 2 பேர் சேர்ந்து ஒரு வீடை வாங்கி வேறொருத்தருக்கு கூலிக்கு கொடுத்து அதில் வர வருமானத்தை வச்சு 2 பேரும் பிரித்து எடுத்தாங்கன்ட்டு அதில் பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, யாருக்கு வீடு தேவைப்பட்டுச்சோ அவரோட இவர் பார்ட்னராக வீடை வாங்கி அவர் 50% ஓனராக்கி அவருக்கே கூலிக்கு கொடுத்து அதுக்கு மாச கூலி 1 லட்சம் ரூபான்னு சொன்னால் நீங்கள் 1 லட்ச ரூபா தரக்கூடாது தானே. ஏண்டா உங்களுக்கு 50% உரிமைக்குதா இல்லையா, அப்போ நீங்கள் 50,000 ரூபா கூலி தாங்க, மீது 50,000 ரூபா வங்கியிட கூலி. வங்கி வந்து இருக்கலையே, அதனால் கூலி தர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாங்கள் கூலி கொடுக்காம நீங்கள் 50,000 ரூபா வங்கிக்கு கூலி தந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட 50% ஓனர்ஷிப்பும் இருக்கும், மீதம் 50% அந்த கூலியும் கொடுத்ததாக இருக்கும். இதுதான் முஷாரக்கா என்று சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார், மாசம் மாசம் வீட்டுடைய பெறுமதியையும் திருப்பி கட்டணும். அவருக்கு ஓனர்ஷிப் 50, மீது 50% அவர் எடுக்கணுமா இல்லையா. வங்கிக்கு எந்த நாளும் வீடு தேவைப்படாதே, இவருக்கு கொடுக்கறதுக்காக தானே வங்கி ஓனரானா, அவருக்கு கொடுக்கறதுக்காக மீது 50 லட்சத்துக்கு ஒரு பீரியட் அக்ரிமெண்ட் அடிப்பான். 1 வருஷ பீரியட் அல்லது 2 வருஷ பீரியட் அல்லது 6 மாதம். மீது 50 லட்சத்தை பிரித்து மாதத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து தவணை முறையில் தாங்க. ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் 50 லட்ச ரூபாக்கு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா வீதம் 5 மாதம் கொடுத்தான்னு வைங்க. முதலாவது மாதம் இவர் 50,000 ரூபா கூலி கொடுத்துருப்பாரு, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிக்க மாட்டார். ஏன்டா இன்ஸ்டால்மெண்ட் இருக்காது, ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் இருக்கிறார் முதல் மாதம். 2வது மாதம் என்ன செய்வார், 50,000 ரூபா கூலி கொடுக்கணும், மீதம் 10 லட்சத்தையும் கொடுக்கணும். இப்போ வங்கி என்ன செஞ்சாங்க, வங்கிட 50 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா கழிஞ்சிடும். வங்கிட உரிமை இப்போ எந்த அளவுக்கு போகுது, அவர் 10 லட்சம் கொடுத்தா இவருடைய உரிமை 50லேருந்து 60 மட்டும் 10 லட்சம் கூடிருச்சு. வங்கிட உரிமை 50 லட்சத்திலிருந்து 40 லட்சத்துக்கு 10 லட்ச ரூபா குறைஞ்சிருச்சு. இப்போ வங்கிக்கு 40% உரிமை, இவருக்கு எத்தனை சதவீதம் உரிமை, 60% உரிமை. இப்போ 2வது மாதத்துக்கு கூலி 1 லட்சம் ரூபாயில் இவர் 50,000 ரூபா கட்டணுமா, இல்லை எவ்வளோ கட்டணும், இவர் 40,000 ரூபா. இப்படி அந்த 4-5 மாதத்துக்கு கடைசி மாதத்தில் இவர் இன்ஸ்டால்மெண்ட்டையும் கட்டிடுவார், கூலியையும் கட்டிடுவார் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இது ஹவுசிங் லோன் அழகாக கொடுக்குறாங்க. ஹவுசிங் லோன் சொல்லி நீ வீடை வாங்கி, நீ வீடு வந்து பெறுமதியை பேலன்ஸ் நீ கெட்டுற அமௌண்ட்டுக்கு போக, அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு போக பேலன்ஸுக்கு நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் தவணை முறையில் கெட்டுறதுக்கு தரோம், அதில் நீ மாதம் மாதம் என்ன செய், வட்டியை தந்துரு. அவன் சொல்கிறான், இவங்க வட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன வார்த்தையை போட்டுவிட்டாங்க, கூலி 50% கூலி, 40% கூலி.
இப்படி இவர் கெட்டக்கூடிய கூலி குறைஞ்சு போய் கடைசியில் இவரே ஓனர் ஆனது போகிறோம், இவர்கிட்ட வீட்டுக்கு இவர் 100% ஓனர் ஆன போகிறோம், இவர் கெட்டணுமா கெட்ட தேவையில்லை, அதனால் கூலி இல்லை என்று ஆக்கி போட்டாங்க. இதில் என்ன நடக்குதுன்னா, தனக்கு சொந்தமான வீடை தனக்கே கூலிக்கு கொடுக்குற ஒரு தவறு நடக்குது. ரெண்டாவது, கடனுக்கென்று ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் வியாபார லாபமாக நீங்கள் பார்க்காமல் வியாபாரத்தில் ஒரு லாபமாக பார்த்து 2 பேரும் லாபத்தை பிரித்து எடுக்கிறீச்சே. ஏன் வீடை வாடகைக்கு எடுத்தீங்க? வீடை வாடகைக்கு எடுக்கிற தேவை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? அந்த நபருக்கு வீடு தேவை என்ற ஒரு காரணத்தினால், அந்த நபருக்கு வீடு தேவைன்னு வந்த உடனே நீங்கள் உடனே வீடு வாங்குவீங்களாம். உங்களுக்கு அது பற்றி ஏதாவது ஆரம்பத்தில் தேவை இருந்துச்சா? ஒரு வீடு ஒன்று எனக்கு சொந்தமாக வச்சு அதை கூலியை கொடுத்து நான் சம்பாதிக்கணும், இப்படி ஏதாவது நிலைமை இருந்துச்சா? இல்லை. இன்னொருவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அதை வியாபார முறைக்கு இக்கட்டுக்கு தள்ளி விட்டாங்களே. இதே அந்த நபர், நீ 50 லட்ச ரூபா கடன் தாப்பா, அந்த கடனை நான் மாதம் 10 லட்ச ரூபா வீதம் 5 மாதத்தில் திருப்பி தந்துடுறேன் என்று சொன்னால் இவருக்கு 6 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு கூலி கட்டி கொண்டு இருப்பாரா? இருக்க மாட்டாரு. கடன் என்று கொடுத்தாலே என்ன செஞ்சிருக்க வேண்டும்? கடன் என்று கொடுத்தால் சரி, கடனுக்கு எந்த வருமானமும் தேவையில்ல, கடனுக்கு எந்த லாபமும் தேவையில்ல என்று சொல்லி கடனாக அது ஒரு உதவியாக கொடுத்து விட்டு அதோட ஒப்பந்தத்தை முடிச்சிருக்கணும். அந்த கடனை திருப்பி தருவாரா முடியாதான்றதுக்கு செக்யூரிட்டிக்கு ஏதாவது எடுங்க, தங்கத்தை எடுங்க அல்லது பத்திரங்களை எடுங்க. பத்திரம் வேலை இல்லை, அதாவது அதையாவது எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுங்க, அவன் இருக்கிற சொத்து பத்துக்களை பார்த்து கடன் கொடுங்க. இது பண்ண இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி ஒரு பித்தளை ஆட்டத்தை செஞ்சாங்க. இது கூடுமென்றால் கூடாது. வியாபாரத்தை தெளிவுபடுத்தணும். இன்னொருவண்ட தேவையை வச்சு எனக்கு வியாபாரம் வரக்கூடாது. நான் பார்ட்னர் ஆகிறதா இருந்தால், கடன் கொடுத்த அடிப்படையில் பார்ட்னராக இருந்தால் கடனுக்கு எந்த லாபத்தையும் பெறக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த முஷாரக்கா முறை தவறாக மாறுகிறது. இன்னொரு வழிமுறையில் முஷாரக்கா பண்ணுறாங்க. இப்போ அமானா நிறுவனத்தையோ வேறொரு நிதி நிறுவனத்தையோ அவங்க துவங்குறதுக்கு ஒரு முதலீடு வேணும். அந்த முதலீடுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு 10 கோடி ரூபா காசு வேணும்னு சொன்னால் 9 கோடி ரூபா சேர்த்துருப்பாங்க, இன்னொரு கோடி ரூபா தேவைப்படும். இந்த 1 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க? முதலீட்டாளர்களை தேய்ப்பாங்க. இவங்க யார் முதலீட்டாளர்கள்? அமானா நிறுவனத்தில் பங்குதாரர்களாக மாறக்கூடிய முதலீட்டாளர்கள். 1 லட்சம் ரூபாய்க்கு உரிமை இருக்கிறது, வாங்குவதற்கு காசு இல்லை. அந்த உரிமையை வாங்குவதற்காக வேண்டி 1 லட்சம் ரூபாவை அப்படி 100 ரூபா வீதம் துண்டு துண்டா பிரிப்பாங்க. இதுக்கு ஷேர் எண்டுவாங்க. ஷேர் மார்க்கெட் இருக்குதா இல்லையா? ஷேர் இஷ்யூ பண்ணுறது, இதுக்கு முஷாரக்கா சுக்கூக் எண்டுவாங்க. சுக்கூக்காக பிரித்து முஷாரக்கா பத்திரங்களை அவர்கள் விநியோகம் செய்வார்கள். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு நிறுவனத்துடைய ஷேரை நாங்கள் வாங்கினால் அந்த நிறுவனத்துடைய சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோமோ, டயலாக் நிறுவனம் ஷேரை இஷ்யூ பண்ணுறான், அவனுக்கு தேவைப்படும் ஷேர், அவன் முதலீடை கூட்டுறதுக்கு தேவைப்படும். 1 கோடி ரூபாய்க்கு ஷேர் இஷ்யூ பண்ணுறோம் என்று பத்திரிகையில் விளம்பரம் போடுவாங்க. உடனே என்ன செய்வாங்க? எல்லாரும் அந்த ஷேரை வாங்கி கொள்வாங்க. வாங்கி தனக்கு அதில் லாபம் கிடைக்கணும் என்று லாபம், அந்த ஷேரில் எவ்வளவு பங்கு இவர் வாங்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி டயலாக் நிறுவனத்துடைய லாபத்தில் இருந்த ஒரு பங்கு அவருக்கு போகும். அந்த பங்கை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த முதலீட்டில் பங்குதாரர்களாக மாறுவாங்க. இதே மாதிரி இந்த நிறுவனத்துடைய முதலீட்டு தொகையை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி பங்குதாரர்களாக சேர்ப்பார்கள். இந்த பங்குதாரர்களாக சேர்க்கக்கூடியவர்களுடைய பங்குகளை எடுத்து திரும்ப என்ன செய்வாங்க? முலாரபா முறையில் வியாபாரத்தில் போடுவாங்க. திரும்ப முலாரபால போட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா பிரச்சனையும் அங்கே நிற்குது. அடுத்தது இந்த பங்கு சந்தை இருக்குதே, ஷேர் மார்க்கெட், இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சூதாட்டம், பித்தலாட்டமாக நடக்குது. உண்மையிலே ஒரு நிறுவனத்துடைய உரிமை எப்படி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கில் வைத்து எவ்வளவு மெஷினரி இருக்குது, எவ்வளவு லேண்ட் இருக்குது, எவ்வளவு பில்டிங் இருக்குது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் இருக்குது என்பதை கவனித்து தான் ஈக்குவலாக பார்ப்பாங்க. மூலதனமாக மெஷினை போட்டிப்பாங்க, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறத பார்த்து தான் என்ன செய்வாங்க? இவ்வளவு சொத்து இந்த நிறுவனத்துக்கு உரிமையானது என்று தீர்மானிப்பாங்க. அதான் வர்த்தகத்தில் செய்கிற முறை. பொருளியலில் அப்படி தான் பார்ப்பாங்க. நிறுவனத்துக்குரிய முதலீட்டினுடைய அளவை பார்ப்பாங்க, எவ்வளவு பெருமதி வாய்ந்த நிறுவனம் என்பதை. ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கண்டா, உண்மையிலே அசலாக 10 கோடி ரூபா தான் அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் திடீரென்று ஏற்றிடுவான் விலைய. 15 கோடி ரூபா எங்களுடைய நிறுவனத்துடைய கேபிட்டல், இனிஷியல் கேபிட்டல், எங்களுடைய சக்தி எந்த அளவுக்கு கூடியிருக்குது சொன்னால் 5 கோடி ரூபாவில் அதிகரித்து இருக்கிறது. ஒரு நாளில், ஒரு செகண்டில், ஒரு நிமிடத்தில் என்ன செஞ்சிடும்? இந்த அளவு கூடி குறைஞ்சு கொண்டு வேர்ல்ட் மார்க்கெட்டில், பங்கு சந்தையில்
சர்வதேச பங்கு சந்தையில கூடிக்கொண்டும் குறைந்து கொண்டும் இருக்கும். என்ன செய்யறாங்க தெரியுமா? இல்லாத ஒரு சொந்தத்தை, இல்லாத ஒரு உரிமையை, இல்லாத ஒரு சொத்தை இயற்கையாக உருவாக்கி, அது ஏன் உருவாச்சுன்னு கேட்டா குட்வில் என்றுவாங்க. எங்கட நல்ல பெயர், நான் நல்ல பெயர் வாங்கிக்கிறோம், இவ்வளவு டிமாண்ட் இருக்குது, நாங்க இந்த பங்குகளை இந்த விலைக்கு விற்கிறதுக்காக வேண்டி நாங்கள் சந்தையில விநியோகம் செய்கின்ற நேரத்தில் 10,000 பங்கு தான் நாங்கள் போட்டோம், அதை கொள்வனவு செய்வதற்கு 1,00,000 முதலீட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் அதை கொள்வனை செய்வதற்கு விலை கேட்கிறாங்க, அவ்வளவு பேரை நாங்கள் சம்பாதிச்சிருக்கிறோம். அப்போ 10,000 பங்குகளை 1,00,000 பேருக்கு கொடுக்கறதா இருந்தா யாருக்கு கொடுப்போம்? நாங்க அதிகமாக யார் விலை கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். இப்போ விலை கூடிருச்சு. எனவே எங்கட ஒரு பங்குட விலை சாதாரணமாக அதில் ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று, பங்கு ஒன்று ஃபேஸ் வேல்யூ 1 கோடி ரூபாவை 1000ஆல பிரிச்சா ஒரு 10,000 ரூபா ஒரு பங்குட விலை மதிப்பு அவங்க சொல்லுவாங்க. உண்மையிலே ஒரு பங்குடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் 10 ரூபா அல்லது 100 ரூபா, அப்படிதான் அரசாங்கம் சொல்லும். ஒரு பங்கு சந்தையில் ஒரு பங்குடைய ஃபேஸ் வேல்யூவை நீங்க வைக்கிறதாக இருந்தால் அதனுடைய முகப்பெறுமதி எவ்வளவாக இருக்க வேண்டும்? 10 ரூபாவாக இருக்க வேண்டும், 100 ரூபாவாக இருக்க வேண்டும். இதை தாண்டி ஃபேஸ் வேல்யூ இருக்காது. ஃபேஸ் வேல்யூ அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? மார்க்கெட் வேல்யூ என்ற பேர்ல 100 ரூபா பங்கு, 100 ரூபா பெறுமதியான ஒரு பங்கை 1.5 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் என்று இயற்கையாக அதனுடைய விலையை கூட்டுற ஒரு வேலையை பார்ப்பாங்க. இது கொஞ்சம் வர்த்தகத்துறையில் அறிவுள்ளவர் விளங்கிக் கொள்வார்கள். அப்ப தேவையில்லாமல் இயற்கையாக சில விலை மதிப்பை கூட்டுற வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களா இல்லையா? அந்த வேலை இந்த முஷாரக்கா சுக்கூன் விஷயத்தில் நடக்குது. இப்படி செய்கிறாங்க. அடுத்தது இதில் ஒவ்வொரு பங்குதாரர்களும் அவர்களுடைய பங்குகளுக்கு லாபம் எடுத்துக்கொள்வாங்க. அந்த லாபத்தில் 2 விதமான பங்கை வச்சிருக்கிறாங்க. ஒன்று ஆர்டினரி ஷேர் என்றுவாங்க, இன்னொன்று ப்ரெஃபரன்ஸ் ஷேர் என்றுவாங்க. ஆர்டினரி ஷேர் என்று வரக்கூடியதுக்கு குறிக்கப்பட்ட ஒரு லாபம் இருக்காது. அது லாபம் சந்தை விலை அடிப்படையில் கூடும் குறையும். ஆனால் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்னு ஒன்றை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேரில் அதை யாருக்காக அவங்க விநியோகம் செய்வாங்க? பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யாமல் அது தன்னுடைய நிறுவனத்தில் யார் ஆரம்ப முதலீட்டாளர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு விநியோகம் செய்வார்கள். அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேருக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுப்பாங்க. என்னது? நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபார்மாக 125 ரூபா லாபம் இருக்கு, கன்ஃபார்மாக லாபம் தருவோம், 125 ரூபா திருப்பி தருவோம், 25 ரூபா லாபம் என்றது உங்களுக்கு கன்ஃபார்ம். பொதுமகன் ஒருத்தன் ஒரு பங்கை வாங்கினா 100 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்க, சில நேரம் 110 ரூபா ஆகலாம், சில நேரம் 90 ரூபாய்க்கு கூட இறங்கலாம். அது லாப நஷ்டத்தை பொறுத்தண்டு பொதுமக்களுக்கு ஒரு கணக்கு, தன்னுடைய ஆரம்ப முதலீட்டாளர்களுக்கு ஒரு கணக்கண்டு பங்கு சந்தையில் ஒரு திருவிளையாடல் நடக்கும். இது கேம்பிளிங், சூது நடக்குதே, சரியா பார்ப்பாங்க. எந்த டைம்ல பங்கு ஏறுதுன்னு பார்த்து, பங்கு ஏறுற டைம்ல பார்த்து பங்குகளை விற்பாங்க. சரியா இறங்குற டைமை பார்ப்பாங்க. அங்கங்க ஒரு பொம்பிளாஸ் நடந்துச்சுன்னு வைங்க, திடீரென்று டயலாக் கம்பெனியோட ஒரு பங்குட விலை குறைஞ்சிரும், திடீரென்று டெலிகாம் ஒரு பங்குட விலை குறைஞ்சிரும், திடீரென்று வேறொரு நிறுவனத்துடைய பங்குட விலை திடீரென்று குறைஞ்சிரும். குறையிற டைமை பார்த்து அப்படி லபக்கென்று அள்ளிடுவாங்க, அள்ளி பங்குகளை வைப்பாங்க, பதுக்கி வைப்பாங்க, விற்க மாட்டாங்க. விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு பங்கு பங்கா பிளாஸ்டிக் அடிச்சு வைக்க மாட்டான், பத்திரத்தில் சைன் பண்ணுறது தான். காசை கொடுத்து ஒரு பத்திரத்தில் அப்ளிகேஷனை சைன் பண்ணால் பங்கு வாங்கினேன்னு அர்த்தமா. இப்படி ஒரு பித்தலாட்டம் நடக்குது. இல்லாத பொருளை வியாபாரம் செய்கிறார்கள், இல்லாத பெறுமதியை ஏற்றுகிறார்கள், இல்லாத ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், தேவையில்லாமல் ஒரு கொள்ளை அடிக்கிறார்கள். சூதாக எந்த இடத்தில் அதிகம் லாபம் கிடைக்குமோ அந்த இடத்தில் உடனடியாக பங்குகளை வாங்கக்கூடியவர்களாகவும் ஏனைய நேரங்களில் பங்குகளை பதுக்கி வைக்கக்கூடியவர்களாகவும் சர்வதேச பங்கு சந்தையில் வட்டியும் நடக்குது, சூதாட்டமும் நடக்குது. இந்த வேலையை இஸ்லாமிய வங்கிகள் செய்து, அதான் கேஸ். இஸ்லாமிய வங்கிகள் செய்யலாமா? பங்கு சந்தை சம்பந்தமாக தெளிவுள்ளவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய வங்கி முறை இந்த பங்கு சந்தையை ஆதரிக்கலாமா? இந்த வர்த்தகத்தில் ஈடுபடலாமா? முஷாரக்கா என்ற பெயரில் இதை பண்றாங்க இஸ்லாமிய வங்கிகள். எனவே இது முற்றிலும் முழுதாக தடுக்கப்பட்டது என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய நிறுவனம் செய்யக்கூடிய இந்த 4 விதமான வர்த்தக முறைகளும் இஸ்லாத்துக்கு மாற்றமானது. பித்தலாட்டம் செய்யக்கூடியது, நயவஞ்சகத்தனம் செய்யக்கூடியது, ஏமாற்றம் செய்யக்கூடியது, வட்டி கலப்படமானது, ஒரு சில இடங்களில் சூதும் கலப்படமாக இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு தயார். இன்றைக்கு இலங்கையிலும் சரி, சர்வதேச அளவிலும் சரி,
யாரெல்லாம் இஸ்லாமிய வங்கி முறைகள் மார்க்கத்துக்கு உட்பட்டதென்று சொல்ல வருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பகிரங்கமாக சவால் விடுகிறோம். விவாதத்துக்கு வாங்க, வாங்க விவாதத்துக்கு. நீங்கள் செய்வது பித்தலாட்டம் என்பதை நாங்கள் தோல் உரித்து காட்டுவோம். இதை விட பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இந்த செய்திகள் இன்னும் சரக்குகள் இருக்கிறது. அதை எல்லாத்தையும் அது வர்த்தக அளவில் அட்வான்ஸ் லெவலில் பேசினாதான் விளங்கும். அவர்கள் உங்களுடைய சபைகளில் தெல்ல தெளிவாக தோலுரித்து காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாங்க, இது ஹராம் என்கிறோம். இஸ்லாமிய பேரை வச்சு உங்களுக்கு வங்கிகள் நடத்தவே இயலாது, நடத்தவே முடியாது. ஒரு சேவை நிறுவனமாக முதல் காசை அறவிட்டு ஒருவருக்கு விநியோகம் செய்கிற வேலையை மட்டும்தான் அவங்களுக்கு செய்யலாமே தவிர முதலீட்டென்ற பெயரில் மக்களுடைய காசை நீங்கள் அபகரித்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த வட்டி கலப்படமான வியாபார முறையை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். இது வட்டி, இது ஹராம், இது சூது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். இன்னும் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. சர்வதேச உலகம் வட்டி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற நேரத்தில் முஸ்லிம்களை வட்டியில் சிக்க வைப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களை வட்டியில் தொடர்புபடுத்துவதற்காக வேண்டி பின்னணியில் வீசப்பட்ட சதிவலையோ இது. சரியா வங்கி என்ற பெயரில் முஸ்லிமார்கள் முஃப்திமார்கள் கொண்ட பேரை வாங்கி கொண்டு விலைக்கு வாங்கி அவர்களோட ஃபத்துவா என்ற பேரில் சில ஃபத்துவாக்களை வச்சு இதற்கு ஆதாரபூர்வமற்ற சில வரலாற்று சம்பவங்களை ஆதாரம் என்று காட்டி சில இஸ்லாத்தின சாயலுக்கு பூச பார்க்குறாங்க. இதிலிருந்து இது யூதர்களுடைய சதிவலையோ அல்லது ரகசிய இயக்கங்கள் இயங்குகிறார்கள் உலகளாவிய அளவில், அவர்களுடைய சதிவலையாக கூட இருக்கலாம். இன்னும் அதுக்குரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல இது ஆரம்பமாச்சு? 1977 ஆண்டு தான் சர்வதேச அளவில் இலங்கையில் உலகம் முழுக்க இது பிரபல்யம் அடையுது. இலங்கையில் 99 கால் உண்டுது. அதுக்கு முன்னாடி 1950 வந்துச்சுன்னு வைங்க. அதுக்கு முன்னாடி இந்த முறை இருந்துச்சா? இருக்கல. எல்லாம் இப்போ நவீனமயப்படுத்துற என்ற பெயரில் வங்கி முறைகளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் ஒரு பித்தலாட்டம் இருக்கிறது, ஒரு சதிவலை இருக்கிறது. இதற்கு பின்னாடி யூதர்கள் இருப்பார்கள் என்று நாங்கள் யூகிக்க வேண்டிய அளவுக்கு முஸ்லிம்களை வட்டில சிக்க வைப்பதற்கு நடக்கக்கூடிய ஒரு சதி என்பதை நாங்கள் யூகிக்கின்ற அளவிற்கு இந்த வங்கி முறைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவரும் தொடர்பு வைக்காதீங்க. சந்தேகம் என்று வந்தாலே ரசூல் என்ன சொல்லிட்டாங்க? விலகி விடுங்கள். ஒருவர் ஒரு வேலியை கட்டுகிறார், ஆடை மேய வைத்திருக்கிறார். ஒரு வேலியை அவர் கட்டி கொண்டால் ஆடு என்ன செய்யாது? அந்த வேலியை தாண்டி போகுமா? போகாது. வேலி கட்டாம இருந்தா என்ன நடக்கும்? ரசூலா கேட்கிறாங்க. அந்த வேலியை தாண்டி வந்து பயிர்களை நாசப்படுத்தி விடும். வேலிகளை தாண்டி வந்த அந்த ஆட்டுக்கு அதனால பல இழப்புகள் வரும், சொந்தக்காரனுக்கு பல தகராறுகள் வரும். எனவே நீங்கள் மானத்தையும் மார்க்கத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ஹலால் தெளிவாக இருக்கிறது, ஹராம் தெளிவாக இருக்கிறது. ரெண்டுக்கும் இடப்பட்ட மாதிரி சிலதுகள் வந்து நிற்கும் என்றாங்க ரசூலுல்லா. உங்களுக்கு எங்களுக்கு ஹராம் என்றது தெளிவு, சிலவங்களுக்கு ஹராம் என்றது தெளிவில்லாமல் இருக்கும், ஹலாலாண்டும் தெளிவில்லாமல் இருக்கும். ரெண்டுக்கும் இடப்பட்ட நிலை வந்து ரசூல் என்ன சொன்னாங்க? யார் அந்த சந்தேகமான நிலையை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் காப்பாற்றி கொண்டார்கள். மானத்தையும் மார்க்கத்தையும் காப்பாற்றணும் என்று சொன்ன இந்த வங்கி முறையிலிருந்து விடுபடணும். அடுத்ததாக இஸ்லாமிய நிதி நிறுவனங்கள் ஆரம்பித்து வச்ச ஒரு முறை தான் காப்புறுதி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை. இன்சூரன்ஸ் என்ற பெயரில் ஒரு முறை ஒன்று இருக்குது. சாதாரணமாக கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் முறை இருக்குது. பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்குது. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இருக்குது, செலிங்கோ இன்சூரன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஈகல் இன்சூரன்ஸ் இருக்குது, நிறைய இன்சூரன்ஸ்கள் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் துறை இருக்குதே, இதுதான் உலகத்தில் மிக லாபகரமான தொழில். அதிகமாக லாபம் ஈட்டு தரக்கூடிய, அதிகமாக மக்களுடைய நிதிகளை சுழறச் செய்யக்கூடிய ஒரு துறை என்றா இந்த இன்சூரன்ஸ் முறை, இன்சூரன்ஸ் துறை தான். எல்லா இன்சூரன்ஸ் நிறுவனமும் நீங்க பார்க்கத்தக்கன பில்டிங் அடிப்பான். பார்த்துக்கிறீங்களா? கண்ணன் சிமிட்டுறதுக்குள்ள 2 மாடி பட்டு இருக்கும். ஒரு மாதத்தில் லாபத்தை அடைவான். அவ்வளவு காசு சுழலுது. இன்சூரன்ஸ் என்ற பேரில் என்ன பண்ணுறான் தெரியுமா? வீட்டுக்கு வருவான், வந்து நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். ஆமாம் இருக்கிறோம். எப்போதும் இப்படி இருப்பதை போல் இருப்பீர்களா? உடனே கேட்பான். அது சொல்ல முடியாது, அது அல்லாஹ் கையில் இருக்குது. அதனால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், காப்புறுதி அவசியம். நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறீர்கள், பஸ்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து திடீரென்று உங்களுடைய கை உடைந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? உடனே பயம் வந்துடும். இவன் பஸ்ஸில் போகிற ஆளாக இருப்பான், பஸ்ஸில் தொங்கி ஃபுட்போட்டில் போகிறாள், திடீரென்று கை ஞாபகத்துக்கு வரும். கை போனா என்ன பண்ணுறது?
அதுக்கு பிறகு பெண்களை பிடிச்சி கேட்பான், நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, 40 வயசில் டயபெட்டிக் வந்தா என்ன பண்ணுறது, உங்களுக்கு முள்ளு வியாதி வந்தா, மூளை வியாதி வந்தா என்ன பண்ணுறது, திடீரென்று பயம் காட்டுவாங்க. இவ்வளோ சொத்தை வச்சிருக்கிறீங்க, திருட வந்து திருடி போட்டா என்ன செய்வீங்க, வீடு அழகா இருக்குதுங்க, நீங்கள் ஃபோன் பாவிக்கிறீங்க, சார்ஜரை அடித்து வைப்பீங்க, திடீரென்று வெடிக்கும், ஊடே பத்தி போயிடும், என்ன செய்வீங்க, வர்த்தகம் செய்கிறீர்கள், உங்களோட கலவரம் ஒன்று வந்துச்சு, அடுத்த கடை உங்களோட கடையை போட்டு தீ வச்சு அடுத்த கடையை தீ வச்சான், உங்கள் கடை சேர்த்து பத்துச்சு, என்ன செய்வீங்க, உங்களோட முதலீடு அப்படியே நஷ்டத்தில் போகுமா? உடனே கேட்டோடனே நம்ம ஆக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க, அடாடாடா எங்களுக்கு நஷ்டமாகிருமே, எங்களோட சொத்து போயிருமே, உடனே பயம் வருது. பயப்படாதீங்க, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், என்னமோ எங்களை பெத்த புள்ள உம்மா வாப்பா மாதிரி, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். கைவிடாமல் இருக்க என்ன பண்ணுறீங்க, சரி எங்களுக்கு ஏதாவது நடந்தா உங்க நஷ்ட ஈடு என்ற பேரில் ஏதாவது தந்துட்டு போவீங்களா? அப்படி சும்மா தரையிலுமா? நீங்கள் மாதம் மாதம் சின்ன அமௌண்ட் கட்டுங்க, 10 ரூபா கட்டுங்க, 100 ரூபா கட்டுங்க, 1000 ரூபா கட்டுங்க, உங்களுக்கு தேவையான தொகையை வங்கி எங்களோட நிறுவனம் தரும், எங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி தரும். என்ன பாலிசி எடுக்கிறீங்களா? இப்படி நிறைய பேரை ட்ரைனிங் பண்ணி கவர்ற மாதிரி பேசுறதுக்கே பழகி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. இல்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்குவான். நிறைய பேர் என்ன செய்வான், இல்லாத பிரச்சனையை உருவாக்கி இன்சூரன்ஸ் பாலிசி அவன் எந்த அளவுக்கு பாலிசி எடுத்து கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷனுக்காக வேண்டி இந்த பயத்தை உண்டாக்கி பாலிசி எடுத்து கொடுப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க, இந்த பயம் விஷயம் இதே, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப், உங்களை ஓரளவு அச்சத்தால் நாங்கள் சோதிப்போம், வல் ஜூ பசியை கொண்டு சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்பால் வல் அன்ஃபுஸ் வஸ் சமராத், எதெல்லாம் டேமேஜ் பண்றேன்னு பாருங்க, மினல் அம்பால் உங்களோட சொத்தை குறைத்து சோதிப்போம், வல் அன்ஃபுஸ் உங்களுடைய உயிர்களை பறித்து சோதிப்போம், வஸ் சமராத் உங்களுடைய விளை நிலங்களை அழித்து சோதிப்போம். இவன் எதுக்கெல்லாம் காப்புறுதி போடணும் என்றானோ அல்லாஹ் அதால சோதிப்போம் என்றாங்க. இவன் காப்புறுதி என்று எதெல்லாம் போட வைக்கிறானோ அந்த எல்லாவற்றிலும் நாங்கள் சோதிப்போம் 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 என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஃபபஷிரி சாபிரீன், அதை தாங்கி பிடித்துக் கொள்பவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். அல்லதீன இதா அசாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்களுக்கு ஏதேனும் முசீபத்துகள், ஏதாவது ஆக்சிடென்ட்டுகள் ஏற்பட்டால், ஏதாவது இது மாதிரி அனர்த்தங்கள் ஏற்பட்டால், நாங்களே அல்லாஹ்க்குரியவர்கள், இன்னா லில்லாஹி நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்களே அல்லாஹ்விடம் செல்லவிருப்பவர்கள், போனா போச்சுடா 10ஓட 11 அத்தோட நீ 1 என்று போய்கொண்டே இருக்கணும் என்று சொல்ல, அப்படி சொல்லணுமா? போனா போச்சு, போனால் போகட்டும் போட அப்படின்னு சொல்லணுமா? அல்லாஹ் சொல்றான், பொறுத்துக்கோ, அல்லாஹ் மேல தவக்கல் வை, இப்படி அல்லாஹ் சொல்றான். இதுக்கு அப்படியே மாற்றமாக அவன் என்ன செய்யறான், அவன் தூண்டுறான். அவன் தூண்டினா அவனுக்கு மார்க்கம் தெரியாதுங்க. யாரு? முஸ்லீம் அல்லாதவங்க. இஸ்லாமிய காப்புறுதி நிறுவனம் என்று சொல்லக்கூடியவன் தூண்டுறான். அதான பிரச்சனை. இந்த வசனத்தை ஓதி காட்டி அமானா தகாஃபுல் நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் கேட்டோம், என்னங்க அல்லாஹ் இப்படி சொல்றானே, அடுத்தது அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்லுவான். ஒரு சாரார் என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஒரு விளை நிலத்தை ஏற்பாடு செஞ்சு பயிரிட்டு அறுவடை செய்கிற நேரத்தை வந்து தயாராகி இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், இன்றைய தினம் எந்த மிஸ்கீனை நெருங்க விடாதீர்கள். அறுவடை செய்கிற நாள் மிஸ்கீன்கள் நிறைய வருவாங்க. பஜாரில் நிறையிறானா அந்த மாதிரி நிறைய வருவாங்க. பெருநாள் சீசனுக்கு நிறையிற மாதிரி அறுவடை சீசனுக்கு மிஸ்கீன்கள் நிறைவார்கள். வாதவ் அலா ஹர்தின் காதிரின், நாங்கள் வந்து எங்களுடைய அந்த விளை நிலங்களை நாங்கள் கைப்பற்றிக் கொள்வதற்கு சக்தி வாய்ந்தவர்களாக நாங்கள் செல்ல வேண்டும். அதனால நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, எல்லாம் பங்கிட்டு போட்டா நாங்கள் என்ன பண்றதுன்னு அவங்க யோசிப்பாங்களாம். அல்லாஹ் சொல்றான், ராவுஹா காலு இன்னா லலாலூன், தோட்டத்துக்கு போயிட்டு பார்க்குறாங்க. ஃபலம்மா ராவுஹா, தோட்டத்தை போயிட்டு பார்த்தோன்னே, இன்னா காலு இன்னா லலாலூன், நாங்கள் வழி தவறிட்டோம் போல. அவங்க பயிரிட்ட அறுவடைக்கு தயாரான நிலையில் வைத்த அந்த விளை நிலத்தை காணலை. வர்றாங்க ரூட்ல வந்து பார்க்குறாங்க, எங்கடா காணோம், விளை நிலத்தை காணோம், வச்ச விளை நிலம் எங்க, இன்னா லலாலூன், சி ரோட் மிஸ் ஆகிக்கும் போல. வளமையா அறுவடை செய்யறதுக்கு, வளமையா பயிரிடுறதுக்கு போன இடத்த இன்னைக்கு காணாம போச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சானா, பல் நஹ்னு மஹ்ரூமூன், அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க ஏதோ ஒரு வகையில தடுக்கப்பட்டோம் போல, சம்திங் ராங் ஆகி இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் சொல்றாரு, கால அவுசத்துஹும் அலம் அக்குல்லக்கும் லவ்லா துஸபிஹூன், நான் உங்களுக்கு சொல்லலையா
அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று சொல்லலையா? உங்க பாட்டுக்கு பெருமை அடிச்சு மிஸ்கீனை விரட்டணும் என்று சொல்லி கொண்டு போனீங்க, அல்லாஹ்வை மறந்து போனீங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? எங்களுடைய விளைநிலம் அழிந்து விட்டது. காலு சுபஹான ரப்பனா இன்னா குன்னா லாலிமீன், இறைவனே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், நீ தூய்மையானவன், இப்படி நாங்கள் சொல்லியிருக்க கூடாது என்று அந்த தோட்டத்துக்குரியவங்க சொல்லுவாங்களாம். எந்த டைம்ல எப்படி விளைநிலத்தில் அறுவடை செய்யறதுக்கு இந்தாண்டு இருக்கிற நேரத்தில் அழிஞ்சு போகும். அல்லாஹ் அப்படி அழிவை ஏற்படுத்துவான். அதுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு வழி என்னது இஸ்லாம் சொல்ற? அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணணும், அல்லாஹ்வை நினைக்கணும். இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இதே மாதிரி ஒரு மனிதர் சொல்றாரு, நான் நிறைய படைபலம் கொண்டவன், நிறைய விளைநிலங்களுக்கு சொந்தக்காரன், இறைவனிடம் நான் கொண்டு செல்லப்பட்டாலும் நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணி கொள்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அப்ப நல்லடியார் ஒருவர் சொல்லுவாராம், லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பி, அப்படி அல்ல, அவன்தான் அல்லாஹ் இறைவன், வலா உஸ்ரிகு பி ரப்பி அஹதா, என் இறைவனுக்கு நான் இணை கற்பிக்க மாட்டேன். நீ சொல்ற மாதிரி பெருமை அடிக்க மாட்டேன் சொத்து செல்வத்தை வச்சு, நான் இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இறைவனை அஞ்சியவனாக அவனுக்கு நன்றி உள்ளவனாகத்தான் நான் என்ன செய்வேன், என்னுடைய தோட்டத்துக்கு போவேன் என்றாரு. அவர் அவருடைய தோட்டத்துக்கு போயிட்டு பார்க்குறாரு, தோட்டம் தலைகீழா மாறி இருக்குது, தலைகீழா மாறி இருக்குது, அழிவு வந்திருக்குது. அப்ப எப்படி அழிவு வந்துச்சு? பெருமை அடிச்சானா? சொத்தை வச்சு பெருமை அடிச்சானா? அல்லாஹ் மாத்தி விட்டுட்டான். அப்ப எப்படி எங்கட தவக்கல் இருக்கணும்? ஷிர்க் செய்யாமல், அல்லாஹ்க்கு மாறு செய்யாமல், அல்லாஹ்வை துதித்தவர்களாக சொத்துக்களை நாங்கள் பயன்படுத்தினோம் என்றா இழப்புகள் வராமல் அல்லாஹ் என்ன செய்வான்? பாதுகாப்பா. இதுதான் தகாஃபுல், இதுதான் பாதுகாப்பு. அல்லாஹ் பொறுப்பெடுப்பான் என்பது இதுதான். இது அவங்களுக்கு சொல்லி காட்டினாங்க தகாஃபுல் நிறுவனத்துக்கு. இப்படி அல்லாஹ் சொல்றானே, இந்த தக்குவாவை நீங்க பொதுமக்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்கள சொத்துக்களை அவங்க பாதுகாத்துக் கொள்வாங்களே. சொன்னோட்ல என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அந்த அவர் சொல்றார், அவர் சத்தியம் பண்றாரு, இப்ப அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த சரியா போட்ல நாங்க 3 பேர் இருக்கிறோம், 3 மௌலவிமார்கள் 3 பேர் இருக்கிறோம், நாங்க இன்சூரன்ஸ் பண்ணல. இதை யாருக்கு சொல்றோம்? பொதுமக்களுக்கு சொல்றோம். அவங்க ஈமானில் பலவீனமானவர்கள், பலவீனமானவர்களுக்கு தான் இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னா நாங்க சொன்னோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அமானா தகாஃபுல்ல விளம்பரப்படுத்துற நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் ஈமானில் பலவீனமானவர்களுக்கு சொல்லி விளம்பரப்படுத்துங்க. ஒருத்தனாவது இன்சூரன்ஸ் எடுப்பானா? அங்கதான் ஈமான் என்று நினைச்சு போறான், மார்க்க அடிப்படைன்னு நினைச்சு போறான். இவன் ஈமான்ல பலவீனமானவனுக்கு தகாஃபு தாவுனியாம். அத்தகாஃபு தாவுனி, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறது? பொறுப்பேற்றுக் கொள்றதா. எப்படி ஒருவருக்கு ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்றது? சரி, ஈமான் இல்லாதவங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்றீங்க, இது மார்க்கத்தில் கூடாது. ஈமான் உள்ளவனுக்கும் அதுதான் சட்டம், ஈமான்ல குறைஞ்சவனுக்கு அதுதான் சட்டம். ஈமான் இல்லாதவன் இந்த ஈமானுக்கு தான் வரணும். அது அல்லாஹ் சொல்றது. பரவாயில்லை, நீங்க ஃபத்வா எடுத்தீங்களே, எந்த அடிப்படையை வச்சு நீங்க எடுத்தீங்க? அது நாங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த காப்புறுதி முறையை நாங்க செய்து கொள்கிறோம். நாங்க ஒரு ட்ரிப் போறோம், ஒரு 5 பேர் சேர்ந்து போறோம். அந்த 5 பேர் என்ன சொல்றோம்? நாங்கள் 100 ரூபா காசு எடுத்து போயிட்டு ஒருவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்க, அந்த ஒருவருடைய மருத்துவ செலவை மற்ற 4 பேரும் சேர்ந்து அந்த 100 ரூபாய் செலவழிச்சு கொள்ளலாம் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு முறையை செய்கிறோம். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல வாகன கூட்டத்தார் பயணம் செய்தார்கள். அவர்களுடைய வியாபாரங்களில் ரொம்ப நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டி வந்தது. அந்த பயணங்களில் இடையில் அவர்களுக்கு ஆபத்து வரலாம், வழிப்பறி வரலாம், கொள்ளையடிக்கப்படலாம், கொலை செய்யப்படலாம், சொத்துக்களை பறித்து ஓடிவிடலாம். இந்த நிலையில் அவர்களுடைய இழப்பீடை எப்படி கவர் பண்ணாங்க? ஒரு வாகன கூட்டத்தாரில் போறவங்க ஒருத்தருடைய இழப்புக்கு இன்னொருத்தர் பொறுப்பெடுத்தாரு. அவங்களுக்கு விற்பாங்க பொருட்களை, கிடைக்கிற லாபம் மற்றவருடைய பொருள் விற்கப்படாட்டிலும் கிடைக்கிற லாபத்தை என்ன செஞ்சிருவாங்க? பகிர்ந்து கொண்டாங்க. இப்படி எல்லாம் ரசூலோட காலத்தில் நடந்ததுக்கு ஹதீஸ காட்டல. சரி, ஹதீஸ் என்று வெப்பம். நீங்க சொல்ற இந்த தகாவுனி முறையில தான் இது நடக்குதான்னு பார்க்கணும். இப்ப ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய முறையில் தான் உங்களோட இன்சூரன்ஸ் நடக்குதா என்று பார்த்தால் அதுவும் மாற்றமாக இருக்கிறது. என்ன செய்யறாங்க இவங்க? இன்சூரன்ஸ் எடுப்பாருங்க. வாகனத்துக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் 3 வகையிலும் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன முறையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்து எது கூடும் எது கூடாதுன்னு பார்ப்போம். இப்போ 3 வகையில் எப்படி எடுப்பாங்க? ஒரு ஏ என்ற மனிதர் அமானா தகாஃபுல் நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் எடுக்க வந்தா அவர் எப்படி இன்சூரன்ஸ் எடுப்பாரு? அவருடைய வாகனத்துக்கு இன்சூரன்ஸ், வெஹிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு எடுத்தா வெஹிக்கலுடைய அளவை பார்ப்பாங்க. அளவை பார்த்து சரி நான் இன்சூரன்ஸ் தாரேன் என்று சொல்லுவாங்க. இவர் சொல்லுவாரு என் வாகனத்துக்கு இன்சூரன்ஸுக்கு நான் வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் கட்டுவேன் என்று அவர் ஒப்புக்கொள்வார். 10 லட்ச ரூபா வாகனம் என்று சொன்னா 1 லட்ச ரூபா நான் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்றை போட்டு
நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து மெம்பர் ஆகிறேன். இவர் சொல்லுவார், நீ தார 1 லட்சம் ரூபாயில் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 40% சொந்தமானது, உனக்கு அந்த 40% சொந்தம் இல்லை. எதுக்கு நாங்கள் இந்த 40% எடுக்கிறோம் என்றா, இன்சூரன்ஸ் கம்பெனியை மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா, பில்டிங் வைக்கணுமா இல்லையா, கூலி கொடுக்கணுமா இல்லையா, ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கணுமா இல்லையா, அதுக்கு 40% கம்பெனிக்கு சொந்தமானது. அது நான் ரீஃபண்டபிள், திருப்பி உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், தர மாட்டோம். மீதமுள்ள 60,000 இருக்குதே, 40% 40,000 இன்சூரன்ஸ் கம்பெனியோட செலவுக்கு எடுத்துட்டாங்க. மீதமுள்ள 60,000 யாருக்கு சொந்தமானது, அது உனக்கு சொந்தமானது. உனக்கு சொந்தமானது என்றால் எந்த அடிப்படையில் உனக்கு சொந்தம் என்றால், அந்த 60,000 ரூபாவை நாங்கள் தபர்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு டொனேஷன் ஒன்றுக்கு நாங்கள் போடுவோம். ஒரு அறக்கட்டளை, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி உருவாக்கி ஒரு டொனேஷன் ஒன்று தபர்ரு என்று போடுவாங்க. அந்த தபர்ருவில் 60,000 ரூபாவை நாங்கள் போடுவோம். போட்டு இதே மாதிரி யாரெல்லாம் எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்களோ அவங்களுடைய 40% பேங்க் எடுத்து 60% தபர்ரு என்ற தக்காஃபுல் ஃபண்டுக்கு நாங்கள் போட்டுருவோம். அந்த தபர்ருக்கு பேர் தக்காஃபுல் ஃபண்ட். தக்காஃபுல் ஃபண்டுக்கு போட்டு அந்த காசை நாங்கள் வச்சு கொண்டு இருப்போம். வச்சு யாருக்கு பாதிப்பு வருதோ, பாதிப்பு வரக்கூடியவருக்கு 4-5 பேர் சேர்ந்து தபர்ரு ஃபண்டுக்கு போட்டிங்களா, ஒருத்தர் 1 லட்சம் ரூபா வீதம், 5 பேர் 5 லட்சம் ரூபா, அதில் 40% எங்களுக்கு வராது. அப்போ 3 லட்சம், கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா தபர்ரு ஃபண்டில் இருக்கும். அந்த 5 பேரில் ஒருத்தர் வராரு, ஆக்சிடென்ட் பட்டுருச்சு, ஒட்டு ஏதாவது வழி பண்ணுங்க, எவ்வளோ உனக்கு என்ன நடந்துச்சு, ஃபுல் இன்சூரன்ஸா, சரி உனக்கு எத்தனை நஷ்டம் ஈடு, எனக்கு 1.5 லட்சம் ரூபா நஷ்டமாகிருச்சு, சரி இந்த 3 லட்சம் ரூபா உனக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருவாங்க. அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு, இன்னொருத்தர் வந்து அவர் சொல்கிறாரு, அதே மாதத்தில் எனக்கு ஆக்சிடென்ட் பட்டுருச்சு, எவ்வளவு செலவு உனக்கு, எனக்கு 50,000 ரூபா. அவருக்கு தபர்ரு ஃபண்டால் 50,000 ரூபா கொடுத்தாச்சு. இப்போ 2 லட்சம் காலி. எவ்வளவு தபர்ரு ஃபண்டில் இருக்குது, 1 லட்சம். இன்னொருத்தன் வந்து எனக்கு 1,25,000 ரூபா நஷ்டமாகிருச்சு 5 பேரில். அப்படியா, இவன் பார்க்குறான், 1 லட்ச ரூபா தானே இருக்குது, அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஒப்பந்தப்படி ஆக்சிடென்டான அமௌண்ட்டை கொடுக்கணுமா இல்லையா, 1.25 கொடுக்கணும். கொடுக்க முடியாதே, அவசரம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்படி வெயிட்டண்டா, உனக்கு இல்லாத காசை தர இயலாது, அதனால் இவங்க கொடுத்தது நீனும் தா 3 லட்சத்தை வச்சு இப்போ ரிவைண்டில் போகிறாங்க, ரிவர்ஸில். எல்லாம் இப்படி கேட்க வந்தால் இருக்கிற காசெல்லாம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தா எங்களுக்கு வந்து நிறுவனத்தை நடத்த இயலுமாமா, முடியாது. காசு 3 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி, நஷ்ட ஈடு வழங்குறதுக்கு முன்னாடி இந்த காசை எடுத்து முதலீடு செய்வாங்க. முதாரபா, திரும்ப முஷாரக்கா, இன்சூரன்ஸில் அந்த அளவு வந்து நிற்கிது. திரும்ப அதே கேஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட், எப்போ ஒரு நிதி நிறுவனம் காசு கைக்கு வந்துச்சோ வச்சு லொக்கரில் போட்டு மூடுவானா, ஒரு வியாபாரி காசு கையில் வந்தா லொக்கரில் சேர்ப்பாரா, ரொட்டேஷன் பண்ணி அதை லாபமாக்க பார்ப்பாரா? அறிவுள்ள நல்ல புத்தி கூர்மை உள்ள வியாபாரத்தில் முதிர்ச்சி உள்ளவராக இருந்தால் ரொட்டேஷன் பண்ணுவார், ஏதாவது வகையில் லாபத்தை எடுக்க பார்ப்பாரு. இவர் என்ன செஞ்சார், 3 லட்ச ரூபா எடுத்து திரும்ப முதாரபாண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதில் லாபம் வருமே, அந்த லாபத்தை இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இவர் யாரா, வங்கி முயற்சியாளர், தக்காஃபுல் நிறுவன முயற்சியாளர். காசு தந்தவர், தபர்ரு ஃபண்டுக்கு காசு தந்தவர் முதலீட்டாளர். அப்போ முதலீட்டாளருக்கு லாபம் போகணுமா இல்லையா, லாபம் போகணும். இவருக்கு லாபம் கொடுக்காம இவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் தபர்ருக்கு தானே தந்தீங்க, தபர்ருன்றது டொனேஷன் தானே, டொனேஷனுக்கு லாபம் கொடுக்க முடியாது தானே, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, நீங்கள் முலாரபா பண்ணலை, நீங்கள் தந்திருப்பது பொது நிதிக்கு, பொது நிதிக்கு தந்ததுனால உங்களுக்கு லாபம் இல்லை. அப்போ பொது நிதிக்கு அதை சேர்க்கிறோம். லாபத்தை எதுக்கு சேர்ப்பாங்களாம், வரக்கூடிய லாபத்தை 3 லட்ச ரூபா நான் வியாபாரத்தில் போட்டேன், அதில் எனக்கு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் வந்துச்சுன்னு வைங்க. இந்த 1 லட்ச ரூபாவில் 50% தக்காஃபுல் நிறுவனம் எடுக்குமா, மற்ற 50%த்தை எந்த நிதியிலிருந்து அவங்க காசு எடுத்தாங்களோ அந்த நிதிக்கு போட்டுருவாங்களாம். அப்போ 50,000 ரூபா தக்காஃபுலுக்கு போகுது, ஃபண்டுக்கு போகுது, 50,000 ரூபா வங்கிக்கு போகுது, அமானா நிறுவனத்துக்கு போகுது. இப்போ வங்கிக்கு வந்து தக்காஃபுல் நிறுவனத்துக்கு 2 லாபம். என்ன 2 லாபம்? 40% எல்லாத்துக்கிட்டையும் பிடிச்சான், அது ஒரு லாபம். இந்த டொனேஷனை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு முயற்சி செய்தவர் என்ற பேரில் அதுக்கு ஒரு லாபத்தை எடுக்கிறான், 2வது லாபம். இப்போ தக்காஃபுல் ஃபண்டுக்கு என்ன செஞ்சு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சா இல்லையா? இப்போ அவர்கிட்ட 1.5 லட்சம், ஓண்ட 50,000, அவர்கிட்ட 1,25,000, 25,000 என்ன செய்து இப்போ கையில் மீது. இதை என்ன பண்ணுன்னு கேட்குறோம். இப்போ நாங்கள் இதை என்ன பண்ணுறது?
அப்போ அவன் யோசிக்கிறான், இதை திருப்பி கொடுக்கணுமே, திருப்பி அவனை கூப்பிட்டு உன்ட ஆக்சிடென்ட் அமௌண்ட்டுக்கு கூடையா தரவான்னு கேட்டால் அது பிரச்சனையாக போயிடும். ஏண்டா அவன்ட இழப்பீடுக்கு விட கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வட்டியாக போயிருமே. அப்படி கொடுக்கவும் மேலாது, இப்படி கொடுக்கவும் மேலாது. என்ன பண்ணுறது? டொனேஷனில் வச்சு போடுறோம், டொனேஷனில் இருக்கும். அப்போ இவங்க செஞ்சு கொண்ட ஒப்பந்தம் என்ன? வந்த காசில் அடுத்தவனுக்கு பாதிப்பு வந்தால் பிரித்து கொடுக்கணும்னு வச்சாச்சு. பாதிப்பு வராட்டி திருப்பி தரணுமென்றதை வைக்கணுமா இல்லையா? வராட்டி திருப்பி தரணுமா இல்லையா? தரணுமேங்க. பாதிப்பு வந்தால் கொடுக்கணுமென்றது சட்டம், எங்களோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். பாதிப்பு யாருக்குமே வரலன்னு சொன்னால் திருப்பி வந்து கையில் சேர்ந்துடணும் காசு, அப்படி தான் வைக்கணும். திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்று தக்காஃபுல் நிறுவனம் எடுத்துக்கொள்ளும், அல்லது அந்த டொனேஷன்ல அப்படியே தக்க வச்சு முலாரபல போட்டு எடுப்பாங்க லாபம். இந்த சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போக இதில் அயோக்கியத்தனங்கள் இருக்குதுன்னு விளங்குது இல்லையா? அங்கெங்கெல்லாம் போறீங்க, சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகலே அயோக்கியத்தனம் விளங்குதா இல்லையா? விளங்குது. நீங்கள் எப்படி முலாரபா செய்வீர்கள், டொனேஷன் எப்படி முலாரபா செய்வீங்க? டொனேஷன் என்ற பேரில் நீங்கள் முலாரபா செய்தால் வந்த லாபத்தை நீங்கள் எப்படி அவன் நஷ்டத்துக்கு போவ மீதம் உள்ளதை என்ன பண்ணினீங்க, அதை எப்படி நீங்கள் முலாரபாவில் முதலீடு செய்வீர்கள்? அந்த காசை திருப்பி கொடுக்கலன்னா ஏன் திருப்பி கொடுக்கல? இப்படி பல கேள்விகள் இவங்களுடைய சிஸ்டத்தில் இருக்குது, தக்காஃபுல் நிறுவனத்துடைய சிஸ்டத்தில் இருக்குது. இதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் இட்டு கட்டினது இல்லை. நீங்கள் பாலிசி எடுக்க போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட பாலிசியில் போட்டு இருப்பாங்க, இது வெப்சைட்டில் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, we agree that the company invest the said fund in a manner deemed fit by the company, and the profit from investment if any be shared in a proportion of 50% to the takaful fund and 50% to the company on the basis of al-mudaraba. 50% லாபம் பிரிச்சுக்கொள்வோம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்கிறாங்க, we agree that the company take a non-refundable 40% of the takaful contribution. தக்காஃபுலுக்கு நாங்கள் கொடுக்குற காசில் 40% நன் ரிஃபண்டபிளை தக்காஃபுல் நிறுவனம் எடுத்துக்கொள்வதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று இதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க? உண்மையில் ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுட்டாரு, வாகனத்தில் விலை 1 கோடி ரூபாய். இவருடைய வாகனம் சேதப்படுத்தப்பட்டால் என்ன செய்வார்? அப்படி தான் போடுவாங்க. 1 கோடி ரூபாய்க்கே இன்சூரன்ஸ் போட முடியாது, அப்படி செய்ய மாட்டாங்க. வாகனத்துக்கு இன்சூரன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூக்கு தான் ஃபுல் இன்சூரன்ஸாக இருந்தாலும் அந்த வேல்யூ ஒன்று தீர்மானிப்பாங்க, இவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ணுங்க. இவர் 10 லட்சம் ரூபா 1 கோடி சொத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் இவருக்கு டேமேஜ் நடக்குது. வாகனம் முழுசாக டேமேஜ் ஆனாலும் என்ன செய்வாங்க? கண்டமானாலும் கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன நியாயம் சொல்லுவாங்க? அடுத்தவன் கிட்ட இருந்து என்ன செய்கிறோம்? நாங்கள் காசை எடுத்து கையில் கொடுக்குறோம். ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே ஆகலைண்டா டொனேஷனுக்கு தந்தது திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். அதை திருப்பி கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? அப்போ நான் கொடுத்த காசு ரிட்டர்ன் எனக்கு வருதுண்டா நான் என்ன பண்ணியிருக்கிறப்ப கூட வந்தா வட்டி எடுத்தமாய் ஆகிருமென்று பயத்தில் அப்படி கொடுக்க மாட்டோம். ஆனால் எப்படி கொடுப்போம்? போனஸ் என்ற பேரில் வருஷத்துக்கு ஒருக்க நாங்கள் ஒரு அமௌண்ட் தாரோம், உங்களோட ஃபண்டில் உங்களுக்கு போனஸ் வந்துருக்குது, 60% போனஸ் எடுங்க என்று போனஸ் ஃபண்டில் கொடுப்பாங்க. அப்படி இல்லைண்டா போனஸை கொடுக்காம வேற அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க? போனஸ் தர மாட்டோம் நாங்கள், நீங்கள் அடுத்த வருஷம் இதே வெஹிக்கிள் பாலிசி நீங்கள் எடுக்கிற நேரத்தில் நீங்கள் 10 லட்சம் ரூபா கட்ட தேவையில்ல, 9 லட்சம் ரூபா கட்டினா போதும் என்று 1 லட்சம் ரூபா சலுகை ஒன்றை கொடுக்குறாங்க. இது ஒரு தில்லு முள்ளு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? கூட்டு முறையில் நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சு கொள்ள வேணுமெண்டா தகாவுனி பண்ணிக்கொள்ளலாம். தாவுனி அலல் பிர்ரி வத்தக்குவா, ஒருவருக்கொருவர் நல்ல காரியங்களிலும் இறையச்சத்திலும் உதவி செய்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுது. உதவி செய்து கொள்ளலாம். 5 பேர் சேர்றோம் இந்த ஜமாத்தில், நாங்கள் மெம்பர்ஸ் மகளுக்கெல்லாம் சொல்கிறோம் 100 ரூபா மெம்பர்ஷிப் தாங்க. எதுக்கு தாங்க? இன்சூரன்ஸ் என்ற பேரில் தாங்க. உங்கள் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தால், நீங்கள் கிட்னி ஃபெயிலியராக போனால், டயபெட்டிக் பேஷனாக வந்தால், ஹார்ட் பேஷனாக வந்தால், அங்கங்கே போய் நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு அந்த காசை தந்துடுறோம்னு சொல்லி கேட்கலாம், கொடுக்கலாம். இதுக்கு சர்வீஸ் சார்ஜாக ஒரு அமௌண்ட்டை யார் இதை அறவிடுறாரோ அவர்கிட்ட கூட சேலரி கொடுக்கறதுக்காக கூட கழிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காசு எடுத்து வியாபாரத்தில் முதலீடு செஞ்சு ஏதாவது வழி பண்ண போனோம்னு வைங்க, நஷ்டமாவினா தபர்ரு ஃபண்டு நஷ்டமாவிச்சண்டா முதாரபல போட்டாங்க, நஷ்டமாவிருச்சு. தபர்ரு ஃபண்டு இல்லையா? அப்போ நாங்கள் போட்ட காசே 0ல வந்து நின்றுமா? அது செய்ய விட மாட்டாங்க. அதுக்கு வேற வண்டியாவது காசை கொண்டாந்து அதில் நிரப்பி
இன்னொருத்தண்ட காசு கொண்டாந்து இதில் நிரப்பி ஏதாவது ஒரு சிஸ்டத்தை பண்ணி அப்படி இப்படி மெயின்டைன் பண்ணிக்கொண்டே போவாங்க. இப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது ஒரு 4-5 பேருக்குள்ளே செஞ்சு கொள்ளலாம். இது நிறுவன ரீதியாக பல பேரை இணைச்சி செய்யக்கூடிய விதத்தில் செய்ய போனால் கண்டிப்பாக என்ன செய்வார்கள், அந்த நிறுவனம் ஏதோ ஒரு தந்திரத்தில் தில்லுமுள்ள தங்களை ஆழ்த்தி கொள்ள வேண்டிய கடமை நிர்பந்தத்துக்கு ஆளாகுவார்கள். அதுதான் இன்றைக்கு எல்லா தக்காஃபுல் நிறுவனத்திலையும் நடக்குது. ஆனால் இஸ்லாம் இன்சூரன்ஸை ஒரு சூதாட்டமாக பார்க்கல, வட்டியாக பார்க்கல. எதை வட்டியாக பார்க்குதுண்டா, லைஃப் இன்சூரன்ஸை வட்டியாக பார்க்குது. நீங்கள் ஆயுட்காப்புறுதி எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது 50 வருஷத்தில் 60 வயசில் உங்களுக்கு இந்த வாழக்கூடிய காலத்தில் ஏதாவது நடந்தால், ஹார்ட் அட்டாக் வந்தால் அல்லது ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டால் எனக்கு நீங்கள் மருத்துவ செலவுகளை பொறுப்பெடுக்கணும் என்று சொல்லி, அல்லது ஆயுள் காப்புறுதியில் எந்த சந்ததிகளுக்கு என்னுடைய இந்த காசுகளை வந்து நீங்கள் கொடுத்துடணும் என்று சொல்லி ஒரு முறையில் பாலிசி ஒன்று எடுப்பாங்க. அதில் 10 வருஷம் இவர் 50 வயசில் இருக்கிறவர் 10 வருஷத்துக்கு ஒரு பாலிசி எடுத்தாருன்னு வைங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை தீர்மானிப்பான். அவன் உடல்நிலையை பார்த்து, ஆரோக்கியத்தை பார்த்து, அவன் சுகாதாரத்தை பார்த்து உங்களை வந்து ஆயுட்காப்புறுதிக்கு நாங்கள் உள்வாங்குகிறோம் என்று சொல்லி ஆயுள் காப்புறுதிக்கு 10 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு பாலிசி போட்டாருன்னு வைங்க. இவர் ஃபர்ஸ்ட் மாதம் 10,000 ரூபா கட்டிட்டாரு, செகண்ட் மாதம் கெட்ட போகலே ஹார்ட் அட்டாக் வந்து மவுத்தா போனால் ஆயுட்காப்புறுதி நிறுவனம் என்ன செய்யும், அந்த 10 லட்சம் ரூபா காசையும் இவருக்கு திருப்பி கொடுக்கும். இவர் கொடுத்திருப்பார் 20,000 ரூபா தான் ஆயுட்காப்புறுதி என்ற பேரில். ஆனால் அவருக்கு 20 லட்சம் ரூபாவை 10 லட்சம் ரூபாய் என்ன செய்யும், திருப்பி கொடுத்துரும். இது ஆயுட்காப்புறுதி. இந்த அடிப்படையில் கிடைச்சி போனால் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த 10 வருஷத்துக்குள்ளே இவர் எதிர்பார்க்கிற ஒரு பிரச்சனை வரல என்று சொன்னால் அதில் என்ன செய்வாங்க, 10 வருஷமாக இவர் சேர்த்து 10 லட்சம் ரூபா சேர்த்து தந்தாரு, அதுக்கு ஒரு வட்டியை சேர்த்து என்ன செய்வாங்க, இவருக்கு 11 லட்சம் ரூபா கையில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை, லைஃப் பாலிசி போட்டிங்க, ஒன்றுமே நடக்கலை, எனவே உங்களோட தொகையை நாங்கள் திருப்பி தரோம், உங்களோட தொகை எங்களோட சேமிப்பில் இருந்ததுனால அதுக்கு ஒரு வட்டியை சேர்த்து நாங்கள் தர்றோம் திருப்பி தருவாங்க. இந்த லைஃப் இன்சூரன்ஸில் வட்டி இருப்பதனால இதை நாங்கள் ஹராம் என்று சொல்கிறோம். தெளிவாக ஹராம். இந்த ஹராத்தை ஆதரிக்க முடியாது. ஆனால் மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸோ அல்லது வாகன வீடு காப்புறுதி இன்சூரன்ஸோ இது போன்ற இன்சூரன்ஸ் முறைகளில் அந்த கம்பெனி செய்யக்கூடிய சிஸ்டத்தில் பிழை இருக்குது. இந்த தக்காஃபுல் இஸ்லாமிய காப்புறுதி திட்டங்கள் அல்லாத ஏனைய காப்புறுதி நிறுவனங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பில் எந்த தப்பும் இருக்காது. நாங்கள் என்ன செய்வோம், அவங்களுக்கு காசு கொடுப்போம், எங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு இழப்பு ஏற்பட்டால் அதை திருப்பி தர சொல்லுவோம், இழப்பு ஏற்படாட்டி இன்னொருத்தருக்கு அதை ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லுவோம். இதுதான் எங்களோட ஒப்பந்தம். எங்களுக்கு இழப்பு நடந்தால் திருப்பி தருவாங்க, இழப்பு நடக்கலையா அதை கம்பெனி வச்சுக்கொள்வாங்க. அப்போ எங்களுக்கு லாப நஷ்டம் என்ற ரெண்டும் என்ன செய்து அந்த இன்சூரன்ஸ் முறையில் இருக்குது. ஆனால் தக்காஃபு தாவுனி முறையில் போனீங்கன்னு சொன்னால் அதில் லாபமும் இருக்கும், முழுசாக ஏமாற்றமும் இருக்கும். ரெண்டுமாயும் நடக்கும். லாபம் என்றதும் வரும், அல்லது ஏமாற்றம் என்றதும் வரும். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என் வாகனத்துடைய அந்த நஷ்டஈடு தொகையை தந்துடுவாங்க, இழப்பீடை தந்துடுவாங்க, அதை அவங்க கவர் பண்ணி கொள்வாங்க, அதில் எனக்கு லாபம். எனக்கு இழப்பு நடக்கலைன்னு சொன்னால் ஏண்ட தபர்ரூ ஃபண்ட் என்னை போன்ற இழப்பு பலருக்கு நடக்காமல் போனால் அந்த தபர்ரூ ஃபண்டில் பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட்டுக்கு என்ன பதில், என்ற காசில் ஏமாற்றம் செய்யப்படுகிறது. அடுத்தது திரும்ப லாபம் என்ற பேரில் இவன் கைவிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ராவாக என்ன செய்கிறான், ஒரு போனஸ் என்ற பேரில் வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறான். அந்த அடிப்படையில் பார்த்தா எனக்கு நஷ்டத்தை விட லாபம் தான் 2 மடங்கு கிடைச்சிக்குதுன்னு ஆகிரும். இது ஒரு குழப்பமான ஒரு நிலை. இந்த குழப்பமான நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு இஸ்லாமிய காப்புறுதி நிறுவனங்கள்லேருந்து ஒதுங்கிருங்க. கன்வென்ஷனல் இன்சூரன்ஸில் அவன் வட்டி கொடுப்பான், அவன் வட்டிக்கு வியாபாரம் செய்வான், அவனுக்கு வார நிதி எடுத்து அவனும் வந்து வட்டி பொருளாதாரத்தில் முதலீடு செய்வான். எனக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பில் எந்த சிக்கலும் இல்லை. நான் என்ன செய்வேன், அவனுக்கு காசை கொடுப்பேன், எனக்கு பிரச்சனைண்டா தர சொல்லுவேன், பிரச்சனை இல்லாட்டி நீ வச்சுக்கோ, வேற யாராவது பிரச்சனை வர்றவனுக்கு கொடுத்துரு என்ற ஒரு ஒப்பந்தம் பண்ணுவோம். இதில் அவன் என்ன கலப்படம் செய்கிறான், என்ன முறையை செய்கிறான்ன்றதுல எனக்கு கேள்வி இல்லை. ஆனால் இஸ்லாத்தில் சாயலை பூசுறவங்க கலப்படம் செஞ்சு இஸ்லாத்தை ஏமாற்ற பார்க்குறாங்களே, அந்த பாவத்துக்கு நாங்கள் உடந்தையாக வேண்டி வருது. அதனால் இந்த மோட்டார் இன்சூரன்ஸ் நாங்கள் கூடாதுன்னு சொல்லலை, அதில் லாப நஷ்டம் ரெண்டும் இருக்குது. வீடு இன்சூரன்ஸ் அல்லது உங்களோட கடைகளை இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, அதை கூடாதுன்னு சொல்லலை, அதில் லாப நஷ்டம்ன்றது ரெண்டும் இருக்குது. ஆனால் ஆயுட்காப்புறுதி அது இஸ்லாமிய நிறுவனத்தில் செஞ்சாலும் சரி, இஸ்லாம் அல்லாத நிறுவனங்களை செஞ்சாலும் சரி, அதில் வட்டி கலப்படமாகுது. எனவே அதில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தொடர்பு வைக்கக்கூடாது என்பதுதான் இந்த காப்புறுதி சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய ஈமானை,
எங்களுடைய இறையச்சத்தை நாங்கள் பாதுகாத்து கொண்டு இஸ்லாமிய வழிமுறைகளை தாண்டிய எந்த ஒரு வங்கி முறையிலையும் எந்த ஒரு காப்புறுதி முறையிலும் நாங்கள் எங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடாது. இஸ்லாத்தின பேரில் யாராவது ஏமாத்தினா அதில் அறவே தொடர்பில் இருக்கக்கூடாது. சாராய கடைண்டா கூடாது, தொடர்பில் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய சாராய கடைண்டா அறவே தொடர்பில் இருக்கக்கூடாது. அது இஸ்லாத்தையும் சேர்த்து கேவலப்படுத்துகிற ஒரு முறை. எனவே இஸ்லாமிய வங்கி முறைகளிலிருந்து அனைத்தும் சரியத்துக்கு மாற்றமாக நடக்கிறது. தகாஃபுல் என்ற முறையில் இருக்கக்கூடிய காப்புறுதி நிறுவனங்களும் இஸ்லாத்துக்கு மாற்றமான பல வழிமுறைகள் அதில் இருப்பதனால அதை விட்டு நாங்கள் விடுபட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த வர்த்தகம் சம்பந்தப்பட்ட கேள்வி